ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் தாங்க. ஸோ டெய்லி வந்து குழம்பு அந்த மாதிரி வெரைட்டியாக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்காக வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ தக்காளி சாதம் எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக குக்கரில் கடலெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க, சோம்பு தாளித்து பெரிய வெங்காயம் நிறையா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசி 2 டம்ளர் அப்படின்னா தண்ணி வந்து 4 டம்ளர் தண்ணி. ஸோ அந்த கணக்கில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடிங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பட்டாணி குருமா தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பட்டாணி கூட்டு, இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ பட்டாணி நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு விசிலில் எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் தாளித்து பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி பட்டாணியை சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து எக் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்னால் இந்த புதினா துவையலுங்க, புதினா மல்லி துவையல். என் ஹஸ்பண்டுக்கு வந்து தயிர் பச்சடி இருந்தாலும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வச்சு தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப டேஸ்டியான ஒரு சாப்பாடு. தேங்க்